ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் என்ன சமையல், ஈவினிங் என்ன சமையல் பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி சிக்கனோட பார்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் நாங்கள் சமைக்க போகிறோம். நீங்கள் என்ன சமைச்சிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனோட பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கோம், சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ஈரல் வச்சு ஃப்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த ஈரல் சிக்கனோட ஈரல் பிடிக்குன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சிக்கன் ஈரல் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதாங்கிறதும் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலினாலும் இப்படி இல்லைங்க சிஸ்டர், அப்படி வேறு ஐடியா போடுங்கன்ற மாதிரி எங்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம். எனக்கு வந்து குக்கிங் வீடியோ போடுறதா பிடிச்சிருக்கு, அதனால் நான் குக்கிங் மட்டும் போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனோட ஈரல் தான் வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்போவே உரிச்சு அப்போவே கொடுத்தாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு கொடுக்க சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட கல்லீரல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனோட ஈரலும் பிடிச்சிருக்கிறவங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு. எப்படி சமைக்கிறதுங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு மாதிரி டைப்பில் சமைப்பேன், நீங்கள் எப்படி சமைப்பீங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஈரலும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் நான் இப்போ சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி சமைக்கிறீங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதில் எப்படி சமைச்சு பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு மாதிரி சமைப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி சமைப்பீங்க. நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். பெப்பர் எல்லாம் தூக்கலாக போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைப்பேன். நீங்களும் இந்த மாதிரி கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை சிக்கன் ஈரலும் இந்த கல்லீரலும் பிடிச்சவங்களும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ டேஸ்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட் நிறையா இருக்கும். அதனால் நான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் குக்கரில் சாதம் வைக்கல, சட்டியில் தான் சாப்பாடு வடிக்கலான்ட்டு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் அப்படியே இருக்கிறனால சாம்பார், ரசம் இதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி அதான் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுக்கிறதுக்கு ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த ஈரல் கிரேவிக்காக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம், ஏன்னா என் பையனுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், கல்லுப்பு, டொமேட்டோ கெச்சப், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி ஃப்ளேக்ஸு, க்ரீன் சில்லி இதெல்லாம் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செய்ய போகிறேன். செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வெங்காயமெல்லாம் எண்ணெயில் வணங்கிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வணங்கிட்டுருக்கு. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் பாருங்கள். எப்படி இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அதிகமாக போடல, சும்மா ஃப்ரை பண்ண தானே போகிறேன். அதனால் ஒரு கிரேவி மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன்.